ஜாப் சேஞ்ச் பண்ணுவீங்களா? உங்க பழைய கம்பெனில இருக்கக்கூடிய பிஎஃப் அமௌண்ட் இன்னும் அங்கேயே அப்படியே இருக்கா? அதை எப்படி புது பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு தெரியாம இருக்கீங்களா? அதுவும் ஆஃபீஸ்க்கு அலையணும், நிறைய ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணணும், லீவ் போட்டு ஒரு நாள் ஃபுல்லா அந்த வேலை பார்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் அதுவும் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்லேயே பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் வித் லைவ் டெமோ செஷனோட. அதோட சேர்த்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமன் கொஸ்டின்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாமா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா, பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டீட்டெயில்ஸை நம்ம ரெடியாக வச்சுக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அப்புறம் ஸ்டேட்டஸை நம்ம எப்படி செக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய 5 இம்பார்ட்டன்டான அந்த விஷயம் என்ன. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு பாஸ்வாலா டெய்லி தமிழ். நான் மோகனராணி. இப்போ இருக்கிற காலத்துல ஒரே கம்பெனில 20-30 வருஷம் வேலை பார்க்கறதுலாம் ரொம்ப ரேர். நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம், கெரியர் growthக்காகவும் பெட்டர் சேலரிக்காகவும் நல்ல ரோலுக்காகவும் நம்ம ஜாப் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்போம். ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி, இன்னொரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி, இப்படி 3-4-5 கம்பெனில கூட நம்ம வேலை பார்த்திருப்போம். ஆனா ஜாப் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளோட ஃபுல் கவனமும் அந்த நியூ ஜாப் மேலதான் இருக்கும். ஆஃபீஸ் எப்படி இருக்கு, ரோல் எப்படி இருக்கு, சேலரி நல்லா இருக்கா, இதை பத்தி மட்டும் தான் நம்ம திங்க் பண்ணுவோம். இந்த மாதிரி நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம எல்லாரும் கவனிக்க மறந்துரும். அதுதான் பிஎஃப். ஒரு உதாரணத்துக்கு நீங்க 5 வருஷத்துல 4 கம்பெனி மாத்திட்டீங்க. ஒவ்வொரு கம்பெனிலையும் பிஎஃப் டிடக்ஷன் ஆயிருக்கும். ஆனா எந்த பிஎஃப் அக்கௌண்ட் எங்க இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் அதுல இருக்கு, அது டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா இல்ல, இந்த மாதிரி எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த நியூ ஜாப் மேலதான் இருக்கும். ஒரு நாள் நீங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணும்போதும் இல்ல பிஎஃப் பேலன்ஸை செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது ஹிட் ஆகும். அட இவ்ளோ பிஎஃப் அமௌண்ட் நம்மளோட பழைய அக்கௌண்ட்ல இருக்கா அப்படின்னு. இன்னும் சில பேர் என்ன நினைப்பாங்க, இந்த பிஎஃப் டிரான்ஸ்ஃபர் சமாச்சாரம்லாம் கம்பெனியோட ஹெச்ஆரோட வேலை அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதனால பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நான் பழைய கம்பெனியோட ஹெச்ஆரை கான்டாக்ட் பண்ணணும், ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணணும், நிறைய பேர்கிட்ட சிக்னேச்சர் வாங்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அதனால பல வருஷமா இருக்கக்கூடிய பிஎஃப் அமௌண்ட்டை அப்படியே விட்டுறோம். ஆனா உண்மையிலேயே இப்ப இருக்கிற காலத்துல பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. அது உங்ககிட்ட கரெக்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியா இருந்துச்சுன்னா நீங்க வீட்டுல இருந்தபடியே ஆன்லைன்ல வெறும் ஃபியூ மினிட்ஸ்லயே பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட்டை நீங்க சப்மிட் பண்ண முடியும். பிஎஃப்னா என்ன அப்படின்னு சிம்பிளா நம்ம ஒண்ணு பார்ப்போம். இது முக்காவாசி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ரீகால். பிஎஃப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா நீங்க இன்னைக்கு சம்பாதிக்கிற பணத்துல இருந்து உங்க எதிர்காலத்துக்காக கவர்மெண்ட் உதவியோட சேமிக்கிற ஒரு சேவிங் ஸ்கீம். நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மாசம் மாசம் உங்க சேலரியில இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போகும். அதாவது நீங்க மட்டும் சேமிக்கிற பணம் இல்ல, உங்களோட கம்பெனியும் உங்களுக்காக சேர்ந்து சேமிக்கிற பணம் இது. உதாரணத்துக்கு ஒரு உண்டியல்ல நீங்க மாசம் மாசம் பணம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே உண்டியல்ல உங்களுக்காக கம்பெனியும் பணம் போடும். அந்த பணத்துக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்கு. சோ வருஷம் போக போக அந்த பணமும் வளர்ந்துகிட்டே தான் போகும். சோ அதனாலதான் பிஎஃப் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க வேலை பார்க்குற இந்த காலத்துல சேமிக்கிற இந்த பணம் எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பினான்சியல் சப்போர்ட் கொடுக்கும். ஆனா அதே சமயத்துல நீங்க ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு கம்பெனிக்கு மாறிடாது. அது பழைய ரெக்கார்ட்ல அப்படியே தான் இருக்கும். சோ அதனாலதான் நீங்க ஜாப் சேஞ்ச் பண்ற ஒவ்வொரு தடவையும் பிஎஃப் டிரான்ஸ்ஃபரை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இல்லனா பல வருஷமா சேர்த்து வச்ச உங்களுடைய பணம் நிறைய பிஎஃப் அக்கௌண்ட்ல அப்படியே சிதறி இருக்கும். சரி, எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த காமன் கொஸ்டின், பிஎஃப் வித்ட்ரா பண்ணலாமா இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம், சரி பிஎஃப் இவ்வளவு அமௌண்ட் இருக்கே நமக்கு கிடைக்குதே உடனே எடுத்துடலாம் அப்படின்னு யோசிப்போம். பட் இது ஒரு ரைட் டெசிஷனே கிடையாது. உதாரணத்துக்கு உங்க பிஎஃப் அக்கௌண்ட்ல ஒரு 2 லட்சம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க ஃபுல்லா வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல ஒண்ணுமே இருக்காது, பணமும் வளராது, இன்ட்ரெஸ்டும் அதுக்கு இருக்காது. சோ ஃபுல் அமௌண்ட் உங்க கையில தான் வந்துடும், அதுவும் ஒரே நேரத்துல. இப்படி நீங்க பண்றது மூலமா ஃபியூச்சர் சேவிங்ஸ்ல இருந்து உங்க ஃபுல் பணமும் வெளியே வந்துடும். அதுவும் சில கண்டிஷன்ஸ்ல சர்வீஸ் கண்டினியூஸா 5 இயர்ஸ் இல்ல கம்ப்ளீட் ஆகல அப்படின்னா டாக்ஸ் டிடக்ஷனும் உண்டு. சரி, அப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா என்ன ஆகும்? அது ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இன்கேஸ் உங்களோட பழைய கம்பெனில இருந்து நியூ கம்பெனிக்கு நீங்க பிஎஃப் அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பழைய பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய மணி ஃபுல்லாவே புதிய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அந்த பணத்துக்கான இன்ட்ரெஸ்டும் கண்டினியூ ஆகும், சர்வீஸ் ஹிஸ்டரியும் கண்டினியூ ஆகும். சோ டாக்ஸ் பிரச்சனை எதுவும் இருக்காது. சோ அதனாலதான் பிஎஃப் விஷயத்துல ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. நீங்க எத்தனை கம்பெனி மாறிட்டே இருந்தாலும் உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிடாதீங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. சரி, இந்த பிஎஃப்ல இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்ன? எல்லாரும் சொல்றீங்க, ஓகே நான் சம்பாதிக்கிற காலத்துல நான் சேர்த்து வைக்கிறேன் ஃபியூச்சருக்கு, அதெல்லாம் ஓகே தான், ஏன்னா நான் சேவிங்ஸ் நிறைய பண்ணிட்டு தானே இருக்கேன், இது ஒரு சைட் சேவிங்ஸ் மாதிரி தானே அப்படின்னு.
பட் ஆக்சுவலி பிஎஃப்ல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்துக்கு வருஷம் கவர்மெண்ட் நிர்ணயிக்கிற இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்க கொஞ்ச நாளைக்கு ஜாப் இல்லாம இருந்தாலுமே பிஎஃப்ல பெருசா எனக்கு எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் இல்ல அப்படின்னாலும் கூட அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் தொடர்ந்து கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். அதனால பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணாம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரே இடத்துல கன்சோலிடேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ வரை நம்ம பிஎஃப்னா என்ன, ஏன் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, டிரான்ஸ்ஃபர் பண்ணா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத பத்திலாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆக்சுவலி ஆன்லைன்ல எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட் சப்மிட் பண்றது அப்படின்னு ரொம்ப லைவ் டெமோ செஷனோட பார்க்க போறோம். சோ தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் இபிஎஃப்ஓ மெம்பர் இ சேவா போர்ட்டல் அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போயிட்டு உங்களோட 12 டிஜிட் யுஏஎன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து பாஸ்வேர்ட் அப்புறம் கேப்சா கோட என்டர் பண்ணி சைன் இன் கொடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பேஜுக்கு போகும். அதுல டாப்ல மெனு பார் இருக்கும். அதுல ஆன்லைன் சர்வீஸ் டேப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அங்க 1 மெம்பர் 1 இபிஎஃப் அக்கௌண்ட் பிராக்கெட்ல டிரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த பேஜ் வந்து உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் அதோட சேர்த்து நீங்க கரண்ட் ஜாப் ப்ரொஃபைல் எல்லாத்தையும் காமிக்கும். அது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஸ்டெப் 1 அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அங்க உங்களோட யுஏஎன் இல்ல ப்ரீவியஸ் மெம்பர் ஐடியை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கெட் டீடைல்ஸை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ண உடனே சிஸ்டம் உங்க பழைய பிஎஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபெச் பண்ணும். இப்போ ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்கு. நீங்க டிரான்ஸ்ஃபரை யார் அப்ரூவ் பண்ணணும், ப்ரீவியஸ் எம்ப்ளாயரா இல்ல பிரசன்ட் எம்ப்ளாயரா அப்படிங்கிற ஆப்ஷன் அங்க இருக்கும். அதை நீங்க தெளிவா செலக்ட் பண்ணணும். பொதுவா இப்ப இருக்கிற எம்ப்ளாயர் ஆக்டிவா இருந்தாங்கன்னா அவங்களே, அதாவது பிரசன்ட் எம்ப்ளாயர்ங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணலாம். சோ இதுல நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓடிபி கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி என்டர் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணணும். ஸோ அவ்வளவுதான், உங்களோட டிரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட் அஃபிஷியலா சப்மிட் ஆயிரும். ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணது உங்களுக்கு ட்ராக்கிங் ஐடி கிடைக்கும். அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகே, நான் ஆன்லைன்ல என்னோட ஃபார்ம்லாம் சப்மிட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் எப்படி என்னோட ஸ்டேட்டஸ் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சேம் அந்த அஃபிஷியல் வெப்சைட்க்கு போய் ஆன்லைன் சர்வீஸ் மெனுல ட்ராக்கிங் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. அங்க பொதுவா 3 ஸ்டேஜஸ் இருக்கும். பெண்டிங் வித் எம்ப்ளாயர், இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட கம்பெனியோட ஹெச்ஆர் டீம் அதை ரெக்கார்டை செக் பண்றது. அக்செப்டட் பை எம்ப்ளாயர் பெண்டிங் அண்ட் ஃபீல்ட் ஆஃபீஸ், இந்த ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பெனி அப்ரூவ் பண்ணிருச்சு. இப்போ கவர்மெண்ட் பிஎஃப் ஆஃபீஸர்ஸ் உங்களோட கேஷை மூவ் பண்றதுக்கான ப்ராசஸை பண்ணிட்டு இருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர் அவுட் ஆர் க்ளோஸ்ட், இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களோட மணி சேஃபா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோ இந்த ஸ்டேஜஸை வச்சு உங்களோட பிஎஃப் அமௌண்ட் எந்த இடத்துல இருக்கு, என்ன ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம வீடியோவோட அந்த இம்பார்ட்டன்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிஎஃப் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய அந்த 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். நீங்க அபிஷியல் வெப்சைட் போறதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயம் சரியா இருக்கான்னு நீங்க பார்க்கணும். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட யுஏஎன் ஆக்டிவா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பாஸ்வேர்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, யுஏஎன் லிங்கான மொபைல் நம்பர் ஆக்டிவா இருக்கணும். ஏன்னா அதுலதான் உங்களுக்கு ஓடிபி வரும். நம்பர் 3 பாத்தீங்கன்னா பேன், ஆதார், பிஎஃப் ரெக்கார்ட்ஸ், இதுல எல்லாத்துலயும் உங்களுடைய நேம் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் மேட்ச் ஆகணும். ஒரு லெட்டர் டிஃபரன்ஸ் இருந்தாலும் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்பர் 4, பேங்க் அக்கவுண்ட்ஸ் அப்புறம் ஐஎஃப்எஸ்சி டீடைல்ஸ் எல்லாம் வெரிஃபை ஆயிருக்கணும். நம்பர் 5, ஓல்ட் பிஎஃப் மெம்பர் ஐடியும் இப்ப இருக்கக்கூடிய நியூ பிஎஃப் மெம்பர் ஐடியும் கரெக்டா வச்சிருக்கணும். இதுதான் உங்களோட சேலரி ஸ்லிப்ல வரும். இந்த 5 விஷயம் ரெடினா உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் ஈஸியா ஸ்மூத்தா முடிஞ்சிடும். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிஎஃப் டிரான்ஸ்ஃபரை எப்படி ஆன்லைன்லயே சப்மிட் பண்றது அப்படின்னு லைவ் டெமோ செஷன் வச்சு டீடைலா நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாமா, டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா, டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த 5 விஷயங்கள் என்ன, அது மட்டும் இல்லாம பிஎஃப் டிரான்ஸ்ஃபரோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு ரொம்ப டீடைலாவே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இன்னைக்கு டெக்னாலஜி காரணமா பிஎஃப் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் ரொம்ப ஈஸியாவே மாறிடுச்சு. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப இம்பார்ட்டன்டா ஞாபகம் வச்சுக்கணும். சிஸ்டம் ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யும். ஆனா ராங்கான இன்ஃபர்மேஷன் இருந்தா அதை நம்மளால மாத்த முடியாது. சோ அதனால உங்களோட யுஏஎன், ஆதார், பேன் எல்லா டீடைல்ஸையும் கரெக்டா வெரிஃபை பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் மட்டும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி உங்க பழைய பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை புது பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. உங்களோட ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் இன்னும் சேஃபாவும் ஆர்கனைஸ்டாவும் இருக்கும். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்டுக்கு பாஸ்வாலா டெய்லி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பாஸ்வாலா, be the boss.